நெல் உற்பத்தியாளர்களிடமிருந்து கொள்வனவாளர்கள் மிக குறைந்த விலையில் நெல்லை கொள்வனவு செய்வதால் தாம் பாரிய நட்டத்தை எதிர்நோக்கியுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நாடு முழுவதும் தற்போது காலப்போக நெல் அறுவடை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் தற்போது 75% அதிகளவான அறுவடை நிறைவுற்ற நிலையில் தாம் மிக குறைந்த விலைக்கு நெல்லை விற்பனை செய்ய வேண்டியுள்ளதாக விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். தற்போது நெல்லை சந்தைப்படுத்துவதில் தாம் பாரிய நெருக்கடிகளை சந்திக்கும் அதேவேளை பதப்படுத்துவதிலும் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிடுகின்றனர். இந்த விவசாயிகள் நெல்லை சரியான விலையில சந்தைப்படுத்த முடியாம இந்த ரோட்டு வழியை போட்டு காய பண்ணி கொண்டிருக்கிறோம். சொன்ன அரசாங்கம் நல்ல ஒரு விலை கொடுத்த இந்த நெல்லை கொள்வனை செய்யறதுக்கு இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் வடக்கு மாநிலத்தால் எடுக்கிறதோ எந்த திட்டமே ஏற்பாடு செய்யல. உண்மையாவே சொன்ன போனா இந்த முறை பொலி சரியான வீழ்ச்சி, எங்களோட விவசாயிகள் சரியான வீழ்ச்சி. இந்த விவசாயிகள் இந்த சரியான விலையில் இந்த நெல்லை வித்தா தான் தங்களோட கடனை கட்டி ஒரு நிம்மதியான அடுத்த கட்ட நகருக்கு போகலாம். எல்லாட்டி சொன்னா இன்னும் பெரிய ஒரு வீழ்ச்சியை தான் சந்திக்க போகுது இந்த விவசாயிகள். ஏனைய இடங்களை விட அதிகளவில் நிறையில் நெல்லை கொள்வனவு செய்வதால் இம்மாவட்ட விவசாயிகள் அதிகம் நட்டத்தை எதிர்நோக்குவதாக மது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். அத்துடன் கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் அமைக்கப்பட்ட நெற்களஞ்சியம் திறக்கப்படாத நிலையில் பயனற்ற முறையில் காட்சியளிக்கின்றது. இதனை புனரமைத்து தருமாறும் விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். குமரபுரம் பகுதியிலே 160 அடி நீளத்திலே 40 அடி அகலத்திலே வெண்ணாம்பரிய ஒரு ஸ்டோரை கட்டி 3 வருடமாக திறக்காமல் அந்த ஸ்டோர்லேயே கிட்டத்தட்ட 3000 மூட நெல்லுகளை கொள்வன செய்யக்கூடிய அளவுக்கு இருந்தும் இதுவரை நாள் வரையில் அதுக்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமலும் அந்த ஸ்டோரை சார்ந்து 1 ஏக்கர் காணி இருக்குது. அந்த காணி வளர்ந்து போயிருக்குது. அந்த பிரதேசத்தை ஒரு தளமாக பயன்படுத்தி இருந்தால் நேற்றைய தினம் வீதி போக்குவரத்து பாதுகாப்பு பிரிவினர் நெல்லு காய போட்டிருக்கின்ற விவசாயிகளை பார்த்து இதிலே காயப்பட முடியாது, பாதுகாப்பு குந்தகம் இருக்குது, வீதிக்கு குந்தகம் இருக்குன்னு சொல்லி ஒரு மிரட்டல் நிலையை உருவாக்கி விட்டு போகின்ற அந்த காரியத்தை அந்த கங்கரியத்தை செய்துட்டு போயிருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஒரு விவசாயிகள் தங்களுடைய நெல்லை காய போடுவதற்கான நல்ல தளம் இல்லாதபடியால். தற்போது விவசாயிகள் நெல்லை வீதிகளில் காய விடுவதால் பல்வேறு இன்னல்களுக்கு தாம் முகம் கொடுப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். நெல்லு காய போட்டது வரைக்கும் விபத்து நடந்தா நாங்கள் அறியல. நாங்கள் இடவழி விட்டு தான் போடுறோம். ஒரு வாகனம் சைட் பண்ணி நின்று போகக்கூடிய அளவை விட்டு தான் நாங்கள் இதன்றோம். இந்த மேடைகள் வழங்கப்பட்ட காசுல எங்க போய் என்னென்ன இருக்கிற ஒன்றுமே தெரியவில்லை.